ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பசங்களும் ஆட்டு ரத்த பொரியல் சாப்பிட மாட்டேன்றாங்களா? அது பார்த்தாலே அருவருப்பாக வராங்களா? பிடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா? இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக தான். நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நிஜமாகவே நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கலாங்க. கடுகு வெடிஞ்சதும் ஒரு கை அளவுக்கு நான் பூண்டு சேர்த்துருக்கேங்க. தட்டி பூண்டோட டேஸ்ட் தாங்க ஹைலைட்டாக இருக்கும். பூண்டு நல்லா வாசனையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கூட. அது கூடவே வெங்காயம் நான் வந்து 100 கிராம் அளவு சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்து கூட கருவேப்பிலையும் ஒரு கையளவு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. கீரி பச்சை மிளகாவோட டேஸ்ட் தாங்க இதில் இருக்குது. காரம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதுக்கப்புறமா நல்லா வதக்குங்களாங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா ரத்தம் வந்து கழுவி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ரத்தம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இட்லி குண்டா வச்சுக்கலாங்க. அதில் தேவையான தண்ணி விட்டு இட்லி தட்டு ஒன்று வச்சுட்டு அது மேலேயே ஒரு கிண்ணத்தில் ஒரு ரத்தம் சேர்த்துருக்கேங்க நான். அது போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கலாங்க. அவிச்சதுக்கப்புறமா நல்லா பீட்ரூட் அரிகிற மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு பீட்ரூட் பொரியலுக்கு அரிகிற மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து வதங்கின பச்சை மிளகாய் வெங்காயத்தை கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே அரிஞ்சு வச்சுருக்கிற ரத்தத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. 10 நிமிஷம் சுருள வதங்கினதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டை ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேங்க நான். முட்டை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. உடச்சி நல்லா அந்த நீச்சு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. முட்டை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. பெப்பர் பவுடர் தாங்க நான்வெஜ்ஜுக்கெலாம் ஹைலைட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்குங்க. எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்லாங்க. ரசம் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்குங்க சைட் டிஷ்ஷாக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.